வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போனால் ராயன் படத்தோட ஹிடன் டீட்டெயில் தான் பார்க்க போகிறேன்னு சொல்லாங்க. அதாவது ட்ரைலர் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்கள குளிக்க வச்சுட்ருக்காங்க. தனுஷ் அவங்க வந்து அது தண்ணி ஒருத்தவங்க மேலே ஊற்றிட்டுருக்காங்க. அவங்க யாருன்னு ஃப்ரேமில் பார்க்கும்போதே ஃப்ரேமோட கலரே ரொம்ப கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்கான்னு சொல்லாங்க. அப்படியே பிளாக் அண்ட் அப்புறம் க்ரீன் அது அப்படியே வர மாதிரி லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்த இதிலே பார்த்தீங்கனாலே ரெட் கலர்லேயும் பிளாக் அண்ட்லேயும் கொடுத்துருக்கான்னு சொல்லாங்க. அதாவது இந்த ஃப்ரேம் நீங்கள் பார்க்கும்போது இது மணிரத்னம் படமா இல்லை தனுஷ் அவங்களோட டேரக்ட் பண்ண படமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வருதுன்னு சொல்லாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த மாதிரி லைட்டிங் வைஸில் இவங்க பின்னிட்டானே சொல்லாங்க. ரெட் கலர் கொஞ்சம் பிளாக் கலர் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ரன்னிங்கில் ஓடி வராங்க. அது வந்து ஃப்ரேமில் வந்து எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் காமிச்சிருக்கான்னு சொல்லாங்க. ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் லேயரில் வச்சு இந்த ஃப்ரேமை கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லாங்க. அந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது ரோட்டில் ஒருத்தவங்க துரத்திட்டு ஓடி வர மாதிரி ஃப்ரேமில் காட்டுறான்னு சொல்லாங்க. அடுத்த ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கனாலே பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுவாங்க. ரெண்டு பேர்த்த காட்டுறானே சொல்லாங்க. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டும்போது ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லாங்க. செல்வராகவன் அவங்க உட்காந்து ஆட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அது தனுஷா கூட இருக்கலாம், இல்லாட்டி சந்தீப் கிருஷ்ணா கூட இருக்கலாம். அது படமாக தான் நமக்கு தெரியும். ஒரு கதை ஒன்று சொல்லிகிட்டு இருக்காருன்னு சொல்லாங்க. லாரி ஒன்று நின்றுட்டு இருக்குது. ஒருவேளை டிரைவராக கூட நம்ம செல்வராகவன் அவங்க இருக்காங்களான்னு சொல்லி தெரியல. படமாக தான் நமக்கு தெரியும். தனுஷ்கிட்ட ஒரு கதையை ஒன்று சொல்கிறாரு. காட்டிலே ரொம்பவே பயங்கரமான விலங்கு எது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படியே வந்து ஒவ்வொரு ஃப்ரேமாக வருதுன்னு சொல்லாங்க. சிங்கம் தானே அப்படின்னு சொல்லும் போது நம்ம சந்தீப் கிருஷ்ணன் அவங்கள காட்டுறாங்க. ஒரு இதில் அதாவது க்ரீனு ஒயிட்டு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு லைட்டிங்கில் வந்து ஃப்ரேமில் காட்டுறாங்க. பின்னாடி பாரில் உட்காந்து எல்லாம் சரக்கு பசங்க அடிச்சுட்டு இருக்கும்போது சந்தீப் கிருஷ்ணன் இந்த சைடு பார்த்து யாரையோ பார்த்து ஒரு கோவப்படுறாருன்னு சொல்லாங்க. அந்த ஃப்ரேமை பார்க்கும்போது நமக்கு ஒரு டவுட் வருது. சந்தீப் கிருஷ்ணன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி அவர் வந்து சுற்று போடுற மாதிரி ஒரு ஹிடன் டீட்டெயில் மாதிரி வச்சுருக்க மாதிரி இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு சொல்லாங்க. சிங்கம் தானே புலி தானே அப்படின்னு சொல்லி நம்ம தனுஷ் அவங்க இவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே அடுத்த ஃப்ரேம் வந்து காட்டுறான்னு சொல்லாங்க. நம்ம பிரகாஷ்ராஜ் அவங்க இந்த படத்தில் இருக்கான்னு சொன்ன பாருங்க. இந்த சிட்டி பார்த்தானாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது மெட்ராஸில் ஒரு சில ஏரியாலாம் இந்த மாதிரி விஷயம் நடக்குது. அதாவது நார்த் மெட்ராஸ் சைடில் நடந்த விஷயம் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஒரு சிட்டிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம போலீஸாக இருக்கிற இன்ஸ்பெக்ஷனை கண்டுபிடிக்கிறார் நம்ம பிரகாஷ்ராஜோட ஆக்டிங்ஸில் பார்க்கும்போது நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு திங்க் பண்ணிகிட்ருக்கார். ரெண்டு போலீஸ்காரவங்க ஆட்டையாக வந்து நின்றுட்டுருக்காங்கன்னு சொல்லாங்க. அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குன்னு சொல்லாங்க. அடுத்த ஃப்ரேமில் அதே ஃப்ரேமில் ஒயிட்டு கொஞ்சம் க்ரீன் அந்த மாதிரி காமிச்ச மாதிரி அவர் எஸ்ஜே சூர்யா ஃபேஸில் வந்து லுக்கு திரும்பி பார்க்கும்போது தளபதியோட லுக்கு எப்படி இருக்கும் அப்படி பின்னாடிலேருந்து திரும்பி பார்க்கும்போது அதே லுக்காக தான் இருந்துச்சுன்னு சொல்லாங்க. அந்த லுக்கு பார்க்கும்போது ரொம்ப தரமாக வந்திருக்கு. எஸ்ஜே சூர்யாவோட ஃபேஸ் ரிவ்யூ இந்த ஷாட்டில் தான் காட்டுறாங்க. அது ஏதோ சிட்டிக்கு முன்ன மேலே மாடியில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்குறாரு. அப்படியே இப்படி லைட்டாக திரும்பி பார்த்த மாதிரி அந்த சைடு பார்த்துட்ருக்காரு. அந்த ஷாட்டும் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக சூப்பராக இருக்குன்னு சொல்லாங்க. அதே ஃப்ரேம் ஷாட்லேயே அந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரகாஷ்ராஜ் அப்புறம் 2 பேர் இருக்காங்கன்னு சொன்ன பாருங்கள். ஒவ்வொரு விஷயமாக கண்டுபிடிக்கிறாரு. அவங்க கூட இருக்கவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. எதனால் இந்த விஷயம் நடக்குது, எதனால் இத்தனை பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ட்ரைலரில் இது பண்ணுவாங்க. எந்த வாய்ஸும் வராது, நம்மளோட கெஸ்ஸிங் மட்டும்தான். இந்த ஃப்ரேமெல்லாம் வச்சு எடுக்கும் போது அதோட கலர்ஃபுல்லாக ஒரே கலர்ஃபுல்லாக கொடுக்கணும்னு சொல்லி பக்கவாக பிளான் பண்ணி எடுத்திருக்காங்களான்னு சொல்லி தெரியல. அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக கொடுத்துருக்கானே சொல்லாங்க. அடுத்த ஃப்ரேமில் நம்ம சரவணன் அவங்க வராங்க. மார்க்கெட்டில் நடந்து வராங்க. இவர் பேர் சரவணன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எல்லாத்துக்கும் வணக்கத்தை போட்டு வராரு. பின்னாடி எல்லாம் வந்து எல்லாம் பொருள் வாங்கிட்டு வராங்க. அவர் கூட ஒரு 4 பேர் பின்னாடியே நடந்து வரான்னு சொல்லாங்க. இவர் தான் ஒரு வேளை நிறையா இருப்பாரோ. காட்டே ரொம்பவே பயமானன்னா பயப்படாமல் விலங்கு நரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நரி வந்து பார்த்திங்கன்னா சுற்று போட்டு தான் வந்து எல்லாத்தையும் ஒரு விலங்குனாலும் தாக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்த ஃப்ரேமில் நம்ம தனுஷ் அவங்கள காட்டுவாங்க. ஒரு மாடிப்படியில் நின்று ஒரு பில்டிங்கில் நின்று இப்போ பார்ப்பாரு. வெளியே எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது லெவரம்பெருக்குன்னு சொல்லல இந்த கிங்குன்னு எழுதியிருக்குன்னே சொல்லாங்க. இந்த கிங்குன்னு எழுதியிருக்கும் போதே தெரியும் உண்மையிலே அவர் இந்த கிங்கு தான் கிங்குன்னு சொல்லி ப்ரூஃபே பண்ணிட்டார்னே சொல்லாங்க. வேறு லெவலில் படத்தோட டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவை நடிச்சிருக்காரு. ரொம்பவே தரமாக வந்திருக்குன்னே சொல்லாங்க. இந்த கலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் க்ரீனு கொஞ்சம் இது அந்த லைட்டிங் கலரு அப்புறம் ஒயிட்டு இந்த லேயர்லாம் கொடுத்து எடிட் பண்ணுறது அந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. எடிட்டருக்கு மிகப்பெரிய ஒரு ஹேண்ட்ஸ்அப் சொல்லிடலான்னு சொல்லாங்க. அடுத்த ஃப்ரேமில் நம்ம பிரகாஷ்ராஜ் அவங்க அந்த ஃபேஸ் கிட்ட லைட் அடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போ சுற்றி வர வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு க்ரீன் கலர் லைட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த லேயர் பார்க்கும்போது அவ்வளோ கிளியராக இருக்குன்னு சொல்லாங்க. சன் பிக்சர் டீமாக இந்த படத்தை வந்து வெளியே விடுறாங்களான்னு நமக்கே ஒரு டவுட் வருது. அந்த அளவு பக்காவான எடிட்டிங் கொடுத்துருக்கான்னு சொல்லாங்க. ஆனால் பிரகாஷ்ராஜ் அவங்க ஒவ்வொரு கேஸும் யோசிச்சு கண்டுபிடிக்கிறாங்க போல். அப்புறம் நம்ம சரவணனோட ஃபேஸ் வருது. அந்த நரின்னு சொல்லுவாங்க பாருங்கள், யார் நரின்னு சொல்லும் போது தான் நம்ம சரவணன் ஃபேஸ் வரும். அப்படியே உட்காண்ட்ருப்பார். உட்காந்துட்டு ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே லைட்டு சிரிப்பார். அந்த லேயரை நீங்கள் இந்த லேயரில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். லைட்டாக ஒயிட்டு அப்புறம் லைட்டாக க்ரீன் கலர் அந்த மாதிரி லேயர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த லேயரை பார்க்கும்போது உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு கிறிஸ்டல் கிளியராக இல்லாமல் ஒரு நார்மல் ஒயிட்டில் கொஞ்சம், அப்புறம் நார்மல் ஒயிட்டில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. ஆனால் க்ரீன் லேயர் லைட் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பக்கவாக இருந்திருக்குன்னு சொல்லாங்க. இது எங்கே ஆட் பண்ணியிருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த லேயரும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதான் நீங்கள் அடுத்த ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் அவங்க சுடுவாங்க. சுடும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் ஆகிறது அந்த லேயர், அந்த லைட்டிங்காக இருக்கட்டும், அந்த பேக்ரவுண்டில் ஒரு மூஞ்சியில் வந்து அடிக்கிற லைட்டிங்காக இருக்கட்டும், மித்தவங்களுக்கெல்லாம் அடிக்கிற லைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த கலர்ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது. பிரகாஷ்ராஜை யாரையோ வந்து ஃபயர் பண்ணுறாரு, அது யாருன்னு சொல்லி தெரியலை. ஆனால் இந்த சைடு நம்ம பார்த்த அளவு யார் மாதிரி தெரியுதுன்னா அவங்களோட தம்பிகள் இருப்பாங்க பாருங்கள். ஒன்று இவங்க, அதாவது சந்தீப் கிஷன் இல்லாட்டி நம்ம காளிதாஸ் ஜெயராம், அவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஆனால் அவ்வளோக்கா யாரையுமே ரிவ்யூ பண்ணலன்னு தான் சொல்லி இதிலே ஃப்ரேமில் பார்க்கலாம். இது எங்கே நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏதோ டீ கடைக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஹிடன் டீல் மாதிரி ஏதோ வச்ச மாதிரி தெரியல. எஸ்ஜே சூர்யா ஃப்ரேம் பாருங்கள். எஸ்ஜே சூர்யாவை காட்டுறாங்க, நரின்னு சொன்னோன்னே அவரையும் காட்டுவாங்க. அப்போ லைட்டிங் வருங்க, அங்கே தனித்துவமாக லைட்டிங் அடித்தாலும் அந்த லைட்டிங் வந்து இவருக்கு மூஞ்சி கடிக்கிற மாதிரி எடிட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேக்ரவுண்டில் ஒருத்தர் நிற்கிற மாதிரி ஒயிட் பண்ணி கருப்பு பண்ணிட்டானே சொல்லாங்க. எல்லாம் வந்து கருப்பிடிச்சிருச்சு. அப்புறம் அந்த லைட்டு வந்து அவர் மூஞ்சி கடிக்கிற மாதிரி எடிட் பண்ணிக்காங்க பாருங்கள். வேறு லெவலில் வந்துருக்குங்க. நல்ல ஒரு பக்காவான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்கான்னு சொல்லாங்க. இந்த ஸ்க்ரீன் ப்ளேக்காக தான் ஒரு பயங்கரமான ஒரு வெயிட்டிங்கில் இருக்கான்னு சொல்லாங்க. படத்துக்கு இன்னும் ஹைப் ஏறுதுன்னே சொல்லலாம். செல்வராகவன் அவங்கள வந்து காட்டுறாங்க. செல்வராகவனை காட்டும் போது பேக்ரவுண்டில் பார்க்கலாம் நீங்கள், ஒரு ஆரஞ்சு கலர் லைட்டு, ஒரு பச்சை லைட்டு, அப்புறம் ஒரு ஃபேஸ்லேயும் வந்து லைட்டாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த லைட்டிங்கும் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் கொஞ்சம் க்ரீன் கலர் லேயர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு பக்கவான எடிட்டிங்கில் பண்ணியிருக்கான்னு சொல்லாங்க. நல்லா சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இந்த மாதிரி எடிட்டிங் எங்கே வந்து பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு எடிட்டர் நினச்சா தான் இந்த மாதிரி விஷயம்லாம் கொடுக்க முடியும். ஒரு தனுஷோட 50வது படங்காட்டி எவ்வளோ பக்கவாக கொடுக்க முடியுமோ அவுட்புட்டு, மக்களுக்கு அவ்வளோ பக்கவாக அவுட்புட் கொடுத்துருக்காருன்னு தான் என்னோட கருத்து. அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருது. கோயில் விசேஷம் நடக்குது போல். அங்கெல்லாம் வந்து தீயில் வந்து ஒருத்தரை வச்சு சுற்றிட்டுருக்காரு. அந்த இதெல்லாம் இது பண்ணுவாங்கள்ல, மாதிரி சர்க்கஸ் மாதிரிலாம் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த விஷயம்லாம் பண்ணி காமிச்சிட்ருக்காங்க. அதாவது அந்த விஷயம் பார்க்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமியை காட்டுறாங்க. அந்த சாமி கூட தெளிவாக தெரியல. ஆனால் என்ன சாமின்னு சொல்லி தெரிஞ்ச கமெண்டில் போட்டு விடுங்க. அடுத்தது நம்ம தனுஷ் அவங்கள காட்டுறாங்க. அந்த ஃப்ரேமில் க்ரீன் கலர் லேயர் ஆட் பண்ணியிருக்காங்க. க்ரீனு அப்புறம் மூஞ்சியில் ரெட் கலர் லைட்டிங் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையாக பக்காவான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்தே இருக்காங்கன்னே சொல்லாங்க. இது நீங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ரைலராக பார்த்தீங்கன்னா ட்ரைலர் மாதிரி தான் தெரியும். ஹிட் அண்ட் டீட்டெயிலாக நீங்கள் நல்லா வந்து ட்ரைலரை உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமாக செதுக்கியிருக்காங்கன்னே சொல்லாங்க. உண்மையாக இந்த டீமுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லி ஆகணும். தனுஷ் அவங்களுக்கு வந்து வர 28ஆம் பர்த்டேன்னு சொல்லாங்க. 26ஆம் இவரோட படம் இறங்குது. அவருக்கு ஒரு பர்த்டே ஸ்பெஷலாக ட்ரீட்னா கண்டிப்பாக ராயன் படம் அமையும்னு நம்மளோட சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்களும் கொடுத்துடலான்னு சொல்லாங்க. கண்டிப்பாக பாருங்கள். இந்த லேயரை பார்க்கும்போது தரமாக வந்திருக்குது. அடுத்த லேயரில் நம்ம எஸ்ஜே சூர்யா அவங்கள காட்டுறாங்க. எஸ்ஜே சூர்யா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஒரு சின்ன லைட்டிங்காக கொடுத்துட்டு ஒரு கதவு கிட்ட ஜன்னல் கிட்ட நின்று பார்த்துட்ருக்காரு. எட்டி கிளாஸில் வச்சு குடிச்சிட்ருக்காருன்னு சொல்லாங்க. அப்படி குடிச்சிக்கிட்டே ஒருத்தரை பார்த்து முறைக்கிற மாதிரி வந்திருக்குது. அந்த லைட்டிங் வந்து ஒரு மூஞ்சிக்கு மட்டும் தான் இருக்குது. மித்த சைடெல்லாம் பிளாக் அண்ட்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ஃப்ரேமை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்கள். சீன் பை சீன் இவங்க செதுக்கியிருக்காங்கன்னே சொல்லாங்க. அப்புறம் தனுஷ் அவங்கள காட்டுறாங்க. பின்னாடி சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம் 2 பேர் நிற்கிறாங்க அவங்களோட வீட்டுக்கு ஏரியாக்குள்ளே. தனுஷ் மூஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் லேயர் ஆட் பண்ணியிருக்காங்க.
பக்காவாக இருக்குன்னே சொல்லாங்க. இந்த சைடு லைட்டிங்கு, அந்த சைடு பிளாக் கலரு எல்லா லேயரும் பார்க்கும்போது ஓவர் லைட்டிங் இல்லாமல் பக்காவாக கொடுத்துருக்கானே சொல்லாங்க. இந்த ஸ்க்ரீனுக்காக தாங்க வெயிட்டிங்கு. இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு மொத்தம் தனுஷ் அண்ணன், இவங்க 2 பேர் தம்பி, இன்னொரு தங்கச்சி இருக்காங்க. அதாவது துஷாரா விஜயன் அவங்க தான் தங்கச்சினே சொல்லாங்க. இந்த மாதிரி இவங்க அமைதியான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ தான் வந்து நம்ம தனுஷ் அவங்க ஒவ்வொரு ஆளுகளாக சம்பவம் பண்ணுறாங்க. அந்த அடிக்கிறத சொல்லித்தரதெல்லாம் வந்து தனுஷ் அவங்க தான் அவங்க 2 பேத்துக்கு சொல்லித்தர மாதிரி வச்சுருப்பாங்க போல் படத்தில். படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இந்த ஸ்க்ரீன் பேலாம் அவங்க வீட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி வந்திருக்கு. கெத்தாக நிற்கிறாங்க. அந்த லைட்டிங் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அந்த ராயன்னு டைட்டில் போடுறாங்க பாருங்கள், அந்த ரெட் கலர் லேயர்லேயே லைட்டாக கொஞ்சம் இதில் வெள்ளை கலரில் ஆட் பண்ணி ஒரு மாதிரி பண்ணியிருக்கானே சொல்லாங்க. அது பார்க்கும்போது சூப்பராக அமைஞ்சிருக்குன்னே சொல்லாங்க. ராயன் படத்துக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க? நான் அவளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேனே சொல்லாங்க. ஏன்னா தனுஷ் பர்த்டே ஸ்பெஷலாக அந்த படம் இறங்குது. அவரே டேர் பண்ணி அவரே ஹீரோவும் நடிக்கிறாரு. கண்டிப்பாக அந்த படத்துக்கு மரண வெயிட்டிங்னே சொல்லாங்க. அந்த பேர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அவங்க கேட்பாங்க, என்ன ராயா சொன்ன உடனே டப்புன்னு வந்து கையெழுத்து இது பண்ணிட்டு போட்டாங்க, கையெழுத்து போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ராயா சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கெஞ்சி பார்த்தேங்க சார் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேமை காட்டுவாங்க பாருங்கள். அவர் ஃபேஸில் வந்து லைட்டிங் கம்மியாக இருந்தாலும் கீழே தான் லைட்டிங் அதிகமாக இருக்கும். போலீஸ்கார மூஞ்சியில் வந்து லைட்டிங் கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கெஞ்சி பார்த்தேங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த விசிபிள் இருக்கும் பாருங்கள், மேலே ஒரு திருக்குறள் எழுதியிருக்காங்க. அது தெளிவாக தெரிஞ்சால் கூட படிக்கலாம். அந்த விஷயம் ஃப்ரேமில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குன்னு சொல்லாங்க. இந்த போலீஸ்கார பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சரவணன் சொல்கிறாங்க. எதுக்காகனா அந்த போலீஸ்கார பின்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசியான ஒரு பேரில் இருக்கும். அதை நேம் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க பாருங்கள். இந்த நேமில் இந்த ஸ்டேஷனில் எத்தனை பேர் இருக்காங்க, யார் கடைசியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காங்கன்னு பார்க்கும்போது சரவணன் கடைசியாக இருக்கும். அது அந்த ஃப்ரேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் சொன்ன ஹிடன் டீட்டெயிலில் உங்களுக்கு என்னென்ன விஷயம் பிடிச்சதுன்னு சொல்லி உங்களோட கருத்தான கமெண்ட்டை போட்டு விடுங்க. ராயன் படத்துக்கு யார் வெயிட் பண்ணீங்களோ உங்கள் கருத்தை வந்து சொல்லுங்கள். இந்த படம் வெற்றி பெற நம்ம சேனல் சார்பாக அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.